ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோட் 51 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நாம ஹீரோ இந்த காட் ஆஃப் வார டைம் ஃப்ரீஸ் பண்ணி 4 செகண்ட் அப்படி உரைய வச்சுக்கிட்டு, டேய் முடிஞ்சா என் உலகத்தை என்னை தாண்டி அழிலா பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆக்சலரேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை சரசர அட்டாக் பண்ணுவார். சும்மா வெறித்தனமான ஸ்லாஷ் பயங்கரமாக அவனை நோக்கி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதில் கடுப்பாகிட்டு அந்த காட் ஆஃப் வார் டைம் அப்ஸ் ஆனதுக்கப்புறம், டேய் நீ என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டடா, அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ முதுகுலேயே 10 கோடு சும்மா சரசரன்னு போட்டு விட்டுருவாரு. போட்டு விட்டது மட்டும் இல்லாமல் ஹோலி ஃபிளாஷ் அந்த டெக்னிக்கை போட்டு விட அங்கே வெடிச்சு சதற இடமே மறுபடியும் அந்த இடம் புகை மூட்டமாக மாறிடும். அந்த புகை மூட்டத்துலேருந்து, டேய் நீ என்னை செம்மையாக கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கடா, நான் காட் ஆஃப் வாருடா, என்னையே அழிச்சலாம் நினச்சியா, கேவலம் பூமியிலேருந்து வந்த பூச்சி பயலே கருப்பாம்பூச்சி மாதிரி இருந்துட்டு என்கிட்டே சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவரான ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணுவான். அது மூலமா அவன் செம்ம கடுப்பானனால அல்க் எப்படி ரொம்ப கோவமான பவர்ஃபுல் ஆவான், அதே மாதிரி இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடான். அதுவும் பின்னாடி 2 கை இருந்தது, இப்போ 4 கை, மொத்தம் இவனுக்கு 6 கை இருக்குது. அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டே, இப்போ என் கையாலே நீ சாக போற, இப்போ என்னோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா, வேற எந்த கடவுள் வந்தாலும் என் முன்னாடி நிற்க முடியாதுடா, கேவலம் எல்லை இல்லாத கடவுள், நீ எப்பறம் என் முன்னாடி சமாளிக்க முடியும், ஒரு மனுஷனுக்கு இந்த எல்லை இல்லாத கடவுள் பவர் கிடைச்சது ரொம்பவே தப்பு, அதை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த லிமிட்லெஸ் பவரை அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோட அந்த மேஜிக் பவர் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த காட் ஆஃப் வாருக்கும் சண்டை பயங்கரமா ஆரம்பிச்சிடும். 2 பேரும் சும்மா வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோட டிவைன் பவரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட் ஆஃப் வார் லைட்டா உறிஞ்சிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம ஸ்டாமினாவே உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்படி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் வார் நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி இந்த டைம் உனக்கான டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி தரையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருவான். நம்ம ஹீரோ அப்படி கீழே விழுந்துருவாரு. அப்போ நம்ம ஹீரோ, என்னது இவனோட டிவைன் பவர்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து மறுபடியும் அட்டாக் பண்ணலாம் ரெடியா இருக்கும்போது அந்த காட் ஆஃப் வார் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, எப்படி நீ சாகதாண்டா போற, ஏன்டா இப்படி எந்திரிச்சு நிற்கிற, அவ்வளோதாண்டா அவன் கதை முடிய போதுடா அப்படின்னு பறந்து வந்து நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு அடி அடிப்பான். நம்ம ஹீரோ அந்த அடியை வாங்கிட்டு சும்மா பறந்து போவாரு பாருங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கீழே விழாம அப்படியே ஸ்லைடு பண்ணிட்டு நின்றுப்பாரு முட்டி போட்டு. அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, இந்த காட் ஆஃப் வார் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட 6 கையை வச்சுட்டு நம்ம ஹீரோ முன்னாடி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பான். டேய் இப்போ எனக்கு தாண்ட காலம், என்னோட அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்கு, வாங்கிக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோவை பட்டார்னு குத்திட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு, அவ்வளோதான்டா இங்கே சண்டையும் முடிய போகுது, உன் கதையும் முடிய போகுது, உன்னை கொண்டுட்டு நான் பூமியை போய் அழிப்பண்டா ஹான்னு சிரிச்சுட்டு இருந்தவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் டக்குன்னு மாதிரி ஒரு மாதிரி சீரியஸாக மாறிடுவான். அப்போ நம்ம ஹீரோவனை பார்த்து, டேய் இங்கே சாக போகிறது நான் இல்லைடா நீதான்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த மேஜிக் டெத் நோட்டில் அந்த காட் ஆஃப் வாரோட பேரை எழுதியிருக்கான். அப்படி பேரை எழுந்ததுக்கப்புறம் 44 நிமிஷம் சண்டை போட்டனால அந்த டைமு கரெக்டாக ஓகே ஆயிடுச்சு. நீங்கள் அவன் கூட 44 நிமிஷம் சண்டை போட்டீங்க, இப்போ டெத் நோட்டில் அவனோட பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டெத் நோட் அவனோட உயிரை வாங்க போகுது அப்படின்னு அந்த டெத் நோட்லேருந்து அந்த மேஜிக் பவர் அந்த காட் ஆஃப் வாரோட இதயத்தை அவன் உடம்புலேருந்து தனியாக பிச்சு எடுத்துரும். அவன் இதயம் மட்டும் தனியாக வெளியே போய் விழுந்துரும். அதை பார்த்துட்டு அவன் கதறிட்டு இருப்பான், ஐயோ என்னோட டிவைன் பவர்லாம் போயிடுச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் இப்போ எப்படி இருக்குது, டிவைன் பவர்லாம் அவங்ககிட்ட இல்லை, கடைசியில் நீ சாக தாண்டா போற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு, டேய் என்னடா பேசிட்டு இருக்க, நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேஜிக் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பிளட் கல்டிவேஷன் டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணி அவன் கையை துண்டா வெட்டிடுவாரு. வெட்டினதுக்கு அப்புறம் ஐயோ என் கையின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் நீ ரொம்ப பெரிய தப்பான வார்த்தையை சொல்லிட்ட, நீ என் பூமி அழிப்புன்ற வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் வார் கடுப்பாகி, டேய் நான் சாகதானே போகிறேன், இருந்தாலும் நீ என் கூடயே சேர்ந்து சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரக்டிவ் மோட் ஆக்டிவேட் பண்ணி அந்த உலகத்தையும் அவனையும் அப்படி வெடிக்க வைக்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிச்சிருவான். நீயும் என் கூட சாகுடா, நான் சாக போகிறேன்னா நீயும் சாகதாண்டா போகிற அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த வாட்ச் இருக்கும், டைம் ட்ராவல் வாட்ச், அது மூலமாக அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாரு. அதை பார்த்துட்டு அவன், என்னடா இது உங்ககிட்ட காட் ஆஃப் டைமோட பவர் இருக்குதா, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலடா, உங்ககிட்ட எப்படி அந்த டைம் பவர்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் குழம்பி போயிடுவான். உடனே நம்ம ஹீரோ காட் ஆஃப் டெத் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸ்வாடை கொண்டு வந்து ஓங்கி ஒரு சொருகு, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிடும். காட் ஆஃப் டெத் பவரை யூஸ் பண்ணி அவனை கொண்டது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்பிரிட்டை நம்ம ஹீரோ உள்ளே எடுத்துக்கிட்டு ஓவர் பவராகவே மாறிடுவார். அப்போ வானத்தை பார்த்து, இந்த பூமியை ஒரு வழியாக நான் காப்பாற்றிட்டேன், இந்த காட் ஆஃப் வார் என் பூமி அழிப்பானா, என்ன தைரியம் உனக்கு அப்படி நம்ம ஹீரோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கட் பண்ணா பூமிக்கு வந்துடுவார். நம்ம ஹீரோ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம டேம்ஜின் நல்லா ஃபுல் கட்டிட்டு இருப்பா. சண்டை போட்டது நம்ம ஹீரோ, ஆனால் என்னமோ இவ தான் நிறையா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் டிவியில் அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பற்றி தான் அந்த நியூஸ் போயிட்டு இருக்கும். இந்த உலகத்தை
காப்பாற்றிய ஹண்டர் சங் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க மறுத்து விட்டார் அப்படின்னு டிவி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா மைக்கை தூக்கிட்டு மக்கள் கிட்ட வந்திருப்பானுங்க. இங்க ஹண்டர் சங்க கடவுளாவும் இந்த உலகத்தை காப்பாத்தின பெரிய ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவரை கடவுள்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க மக்கள் எல்லாம் ஹண்டர் சங் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை தூக்கி நின்றுப்பானுங்க. நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டேம் ஜின்வு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமா இப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன 3 லட்சம் பேர் கடவுளா ஏத்துக்கிட்டா போதுன்னு இருந்துச்சு. ஆனா இப்போ 20 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. இப்போ என்னோட அந்த கடவுள் பவர் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்போ அப்பர் சண்டியா யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். அதுல கிரேடு 1ல நம்ம ஹீரோ கேத்ரின் ஆச்சா பொண்ணு அப்புறம் அந்த மைமர் இதுக்கு முன்னாடி அவன் தம்பியை கொண்டா பாருங்க அவளையும் நம்ம ஹீரோ லிஸ்ட்ல வச்சிருக்கான். இவங்களெல்லாம் நம்ம ஹீரோவோட சிசிய புள்ளையா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு யோசனையில இருந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட அந்த டிவைன் பவர் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோட டிவைன் பவரை மத்தவங்க யூஸ் பண்ற அளவுக்கு லெவலப் ஆகல. அது லெவலப் ஆனாதான் நம்ம ஹீரோ அவனோட பவரை மத்தவங்களுக்கு கொடுத்து அந்த அப்பர் சண்டையும் யூஸ் பண்ற மாதிரி பண்ண முடியும். அப்படி நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி நான் இந்த உலகத்தை காப்பாத்திட்டேன். நான் இப்போ அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாமா? நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். சரி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு டேம் ஜின்வு அப்படியா நம்ம இங்கிருந்து கிளம்புறோமா? ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டேம் ஜின்வு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமா நம்ம உடனே அயன் பிளட் மோனார்க்க போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இந்த பூமியை விட்டுட்டு நம்ம ஹீரோ டவருக்கு போனாரு. டவருக்கு போனதுக்கு அப்புறம் அயன் பிளட் மோனார்க்கு வீட்டுக்குள்ள போனோன்னே அயன் பிளட் மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்த்து என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை எத்தனை தடவை இங்கே வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஏன் இவ்வளோ நாளாக வரல அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அதாங்க வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் டைம் கிடைக்கல, கோச்சுக்கிடாதீங்க கோப்படாதீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அயன்பட்டு போனாருக்கும் சரி சரி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆற, உங்ககிட்ட சும்மா விளாண்டா எதுக்கு எடுத்தாலும் இவ்வளோ பதட்டப்படுற, ஃப்ரீயாக விடு. ஆனால் நான் ஒன்றை மாதிரி ஒரு ஹண்டரை பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒன்றை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானவனும் நல்லவனும் இது வரைக்கும் என்கிட்ட வந்ததே இல்லை. நான் இப்போ உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டேன். எந்த அளவுக்குன்னா நீ என்னோட நம்பிக்கையானவனா ஆகிட்ட, நான் அவனோட ஃப்ரெண்ட் அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு பேசணும்னு அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் கண்டிப்பாக நான் உங்களால் தானே இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆமாம் உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்கு, அதை கண்டிப்பாக உங்களுக்காக நான் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அங்கே அயன்பட்டு மோனார்க்கு ரொம்ப எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோவோட சட்டையெல்லாம் பிடிச்சி அது ரொம்ப கஷ்டம், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அது நீ நினைக்கிறத விட ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுவேன், உங்களுக்காக பண்ணுவேன், உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு நீ என் மேலே இவ்வளோ பாஸ் வச்சிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீ ஈவில் கார்டு கூட போய் சண்டை போட்டேன்னா உனக்கு சாவு கூட வரலாம். அந்த பாஸ்ட்டில் நான் ரொம்ப வீக்காக இருந்திருப்பேன். எந்த அளவுக்கு வீக்குனா நீ என்னை பார்த்து கேவலமாக கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு வீக்காக இருப்பேன். நீ எனக்கு ஏன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அயன்பட்டு மோனார்க் உங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். அதை கேட்டு அயன்பட்டு மோனார்க்கு கண்ணெல்லாம் கலங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அயன்பட்டு மோனார்க்கை பார்த்து நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன், உங்களோட நீண்ட நாள் ஆசையை நான் கண்டிப்பாக பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அயன்பட்டு மோனார்க்கும் நீ தயாராக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்க்ரீன் பாப்பாகி உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கேன், நீங்கள் இப்போ அயன்பட்டு மோனார்க்கோட ஆசையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அங்கேருந்து அயன்பெல்ட் மோனார்க்கோட பாஸ்ட்டுக்கு போவான். அப்படி பாஸ்ட்டுக்கு அப்படி கீழே போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக அந்த உலகத்தை அந்த ஈவில் கார்டுகிட்ட இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு போய்கிட்டே இருப்பான். கீழே பார்த்தா பயங்கரமாக கோட்டையெல்லாம் இருக்கும். அங்கே பெரிய 2 படை சண்டை போட்டுட்டு இருக்கும். அதில் ஒரு படை நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த அயன்பெல்ட் மோனார்க் படை, அந்த பக்கம் ஈவில் கார்டோட அந்த முக்காடு போட்ட மந்திர படை, அவங்க எல்லாத்தையுமே இந்த அயன்பெல்ட் மோனார்க் படை வெட்டி வீசிட்டு இருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இங்கே பரவாயில்ல சண்டை நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சேப்பு முடி மண்டையை வந்துட்டு நீங்கள் எங்கே இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் உள்ளே போய் சண்டை போட இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் அயன்பட்டு மோனார்க்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்க எங்கே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சேப்பு முடியும் நாங்கள் பிளான் போட்டோம், அவங்க உள்ளே போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க, அவங்க நேரத்துக்கு அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது அவங்க கமாண்டர் அவங்க உள்ளே போய் ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயோ அயன்பட்டு மோனார்க்கு இந்த உலகத்தில் பாஸ்ட்டில் ரொம்ப வீக்காக இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, ஒருவேளை அவங்க சாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து செம்ம ஸ்பீடாக ஜம்ப் பண்ணி அப்படியே பறந்து போய்கிட்டே இருப்பான். எங்கே அயன்பட்டு மோனார்க் எங்கே, அவங்கள நான் சாக விட்டுறக்கூடாது, அவங்கள்ட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் அயன்பட்டு மோனார்க்கோட அந்த வெர்ஷனை தேடி போய்கிட்டு இருப்பான். அந்த பாஸ்ட் அயன்பட்டு மோனார்க்கோட வெர்ஷன் அப்படி நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி போய் தேடிக்கிட்டே இருப்பான். ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டே அதே நேரத்தில் போய்கிட்டே இருப்பான். அங்கே பார்த்தா அயன்பட்டு மோனார்க்கு அப்படி முட்டி போட்டு சாகர நிலைமை இருப்பாங்க. ஒருத்தன் ஸ்வாட் எடுத்து அயன்பட்டு மோனார்க்கு அப்படி 2 வெட்ட போவான் பாருங்க. நம்ம ஹீரோ இல்லை அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளஸிங் ஆஃப் வின்ஸ் அந்த பவரை யூஸ் பண்ணி 80% ஸ்பீடை அதிகப்படுத்தி சம வேகமாக போய் அவன் கையை துண்டா வெட்டிடுவாரு. அவன் என் கையே அப்படி கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பின்னாடி இருக்க பாஸ்ட் வெர்ஷனான அந்த அயன்பட்டு மோனார்க்கு கிட்ட கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் யாருவேன் அப்படின்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்துட்டு ஹோலி ஃப்ளாஷ் டெக்னிக் ஆக்டிவேட் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையுமே சும்மா பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவோம் பாருங்க.
அதை பார்த்துட்டு அந்த பாஸ்ட் வெர்ஷனான அந்த அயன்பேர்ட் மோனார்க்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரே ஷாட்டில் அங்கே இருக்க எல்லாருமே போட்டு தெளிவார். அங்கே இருக்க அயன்பேர்ட் மோனார்க்கோட படையும் நம்மளாம் ஜெயிச்சிட்டோமா, எப்படி அவன் ஒரே ஆளா நின்று எல்லாத்தையுமே கொண்டானா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இந்த படையில இருக்கணுங்க ரொம்ப ஆச்சரியமா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அங்க நம்ம ஹீரோ கெத்தா நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அயன்பேர்ட் மோனார்க்கு, ஆமா நீ யாரு, நீ எங்கிருந்து வந்திருக்க, யாரா நீ அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ அயன்பேர்ட் மோனார்க்கை பார்த்து, நானா கமாண்டர், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த சத்தியத்தை நிறைவேற்றாம இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சும்மா ஸ்டைலாக சிரிச்சுக்கிட்டு நிற்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இப்போ நம்ம ஹீரோ அயன்பேர்ட் மோனார்க்கோட பாஸ்ட் வெர்ஷன் கிட்ட பேசிட்டு இருக்கான், பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். இப்போ அயன்பேர்ட் மோனார்க்கோட ஆசையை நம்ம ஹீரோ எப்படி நிறைவேற்ற போறான், அந்த ஈவில் கார்டை எப்படி சமாளிக்க போறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.